தொகுதி மறுசீரமைப்பு பாதிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்த நேரம் ஒதுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கடும் எதிர்ப்பையும் மீறி வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். அனைத்து உறுப்பினர்களும் அவையில் இருக்க ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் கொறடா உத்தரவு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு. விவாதத்தில் பங்கேற்று வலுவான எதிர்ப்பு தெரிவிக்க திட்டம். கச்சத்தீவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர். இலங்கை செல்லும் பிரதமர் தமிழக மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டத்தில் வணிகர்கள் 24 மணி நேர கடையடைப்பு. இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். விசைத்தறி உரிமையாளர்களுடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை. உண்ணாவிரத போராட்டம் வாபஸ், வேலைநிறுத்த போராட்டம் நீடிப்பு. கோடை விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து 206 சிறப்பு விமானங்கள் இயக்கம். பயணிகள் கூட்டத்தை சமாளிக்க விமான போக்குவரத்து துறை நடவடிக்கை. அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராக கோவை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. ஏப்ரல் 15ஆம் தேதி ஆஜராக பழனிசாமிக்கு சம்மன். ஏக்நாத் ஷிண்டேவை பாடல் மூலம் விமர்சித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. குணால் கம்ராவுக்கு முன்ஜாமீன் வழங்கியது வானூர் நீதிமன்றம். ரமலானுக்கு உதவி பொருள் வழங்கும் வீடியோவால் மீண்டும் சர்ச்சையில் சிக்கினார் யூடியூபர் இர்ஃபான். மனம் வருந்துகிறேன் என்று விளக்கம். வரும் 6ஆம் தேதி பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் வருவாய் கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். அலுவலக உதவியாளர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க கோரிக்கை. சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்திலிருந்து காங்கிரஸ் வெளிநடப்பு. மக்களவையில் 12 மணி நேரம் விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிப்பு. கேரளாவின் இடுக்கியில் உள்ள புகழ்பெற்ற இரவிக்குளம் தேசிய பூங்கா மீண்டும் திறப்பு. இந்த ஆண்டு பிறந்துள்ள 80 வரையாடுகளின் குட்டிகளை சுற்றுலா பயணிகள் பார்வையிடலாம் என அறிவிப்பு. ஐபிஎல் லீக் போட்டியில் லக்னோவை வீழ்த்தியது பஞ்சாப் அணி. பிரப் சிம்ரன், கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர், நெஹல் வதேரா அதிரடி ஆட்டம். ஐபிஎல் தொடரில் இன்று பெங்களூரு, குஜராத் அணிகள் பல பரீட்சை. பெங்களூருவின் தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடும் முனைப்பில் களமிறங்குகிறது குஜராத். சென்னை, டெல்லி ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் இன்று ஆன்லைனில் விற்பனை. சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 5ஆம் தேதி இரு அணிகளும் மோதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.